வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கவே தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டுவரப்பட்டது. அப்படிப்பட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்துள்ளதாக ராகுல் காந்தி பேச்சு. They're trying to pass a women's bill. The women's bill yesterday was the delimitation. And what was the idea? The idea was to reduce Tamil Nadu's representation in the Union of India. பாஜக RSS தமிழ் இனத்துக்கே எதிரானவை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் அதன் வரலாற்றை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. Please understand what the BJP and RSS are trying to do. They want to attack Tamil language. They want to distort Tamil history. They want to twist Tamil culture, and we will never ever allow them to do that. அதிமுகவை முழுவதுமாக முடித்துவிட்டது பாஜக. தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சியே இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் இருப்பது அதிமுக அல்ல, அதிமுக முகமூடி போட்ட பாஜக என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். திமுகவின் உளவாளி செங்கோட்டையன் என்பதை கண்டுபிடித்ததால் கட்சியில் இருந்து நீக்கினேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அடிக்கடி சந்தித்து பேசினார் செங்கோட்டையன் என குற்றச்சாட்டு. போயிட்டாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையில்லா சைக்கிள் மாணவி கொடுத்தியோ, அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம். நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நீ போட்ட ஆட்டம் எல்லாம் எனக்கு தெரியும், ஜாக்கிரதையாக இரு என செங்கோட்டையனை ஒருமையில் கடுமையாக விமர்சித்த இபிஎஸ். முதலமைச்சராக இருந்தபோது சும்மா இருந்தேன் என்று நினைத்தாயா? எல்லா ஆதாரமும் இருக்கு, கேவலப்பட்டு விடுவாய் எனவும் சாடல். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுன அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க, முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். அதிமுகவில் இருந்து அமைச்சர் முத்துசாமி, தோப்பு வெங்கடாச்சலம் வெளியேற காரணமே செங்கோட்டையன் தான் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. செங்கோட்டையனால் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களே அதிகம் என்றும் சாடல். இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இவரால வெளியேறினீங்க அத்தனை பேரும். யாரு? திரு முத்துசாமி இவருடைய நிதி பொறுக்க முடியாது, வெளியே போயிட்டார். தோப்பு வெங்கடாச்சலம் அவரும் இப்படியெல்லாம் இவர் யாரையும் வளர விட மாட்டார். நான் தான் ஏற்கனவே சொன்ன, ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறாமப்படுற மனுஷன் எப்படி பாரு. செங்கோட்டையன் மிக மோசமான ஆள், இவரை கட்சியில் வைத்திருப்பதே தவறு என ஜெயலலிதா கூறியதாக இபிஎஸ் பேச்சு. செங்கோட்டையன் மீது மனைவி, மகனை ஜெயலலிதாவிடம் புகார் தந்தனர். அந்த புகார் என்னவென்று சொல்ல விரும்பவில்லை எனவும் சாடல். இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி, திரு செங்கோட்டையனுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டு விட்டாங்க. அம்மாவுக்கு விசுவாசமானவராம். அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா
நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில் வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் ஒரு குடும்பத்தில் மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில புகார் கொடுத்தது இவரு தான் அப்படின்னாங்க. செங்கோட்டையனை மீண்டும் அமைச்சராக்கியது தவறு, கதறி அழுததால் பதவி தந்தேன் என இபிஎஸ் பேச்சு. நட்பின் அடிப்படையில் பதவி தந்தேன், அவரை மன்னிக்க முடியுமா என்று கேள்வி. என்னுடைய அமைச்சரவை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? நான் அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தரக்குறைவாக பேசி வருகிறார். கோபி பிரச்சார கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எனக்கு எந்த அனுபவம் இல்லைன்ட்டாரு. நான் என்ன சொன்னேன், எனக்கு எந்த அனுபவம் கிடையாது தான். அந்த போட்டோட பெரிய போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க, கையோட வச்சிருக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. இப்போ என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாருமா, செத்து போன்ட்டாருமா, என்ன நீ இருந்து உயிரை வாங்குறேன் அப்படின்ட்டாரு. தோல்வி பயத்துல கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்க மத்திய பாஜக அரசு மறுப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியை திணிக்க பாஜக முயற்சிப்பதாகவும் சாடல். தேர்தல் அறிவிச்சோன்னே திரு மோடி அவர்கள் வார வாரம் வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. ஏதாவது பணம் வந்துச்சா, நமக்கான நிதி வந்துச்சா? எந்த நிதியும் வரல. நம்ம கிட்ட இருந்து எல்லா உரிமைகளையும் பறிக்கிறாங்க. கல்வி நிதி கொடுக்கல, 3500 கோடி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க. மும்மொழி கொள்கை என்ன? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சி எடுக்கிறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக எம்பி கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தொகுதி மறுவரையறை மசோதா நேற்று தோல்வியடைந்த நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடிய உடனேயே ஒத்திவைக்கப்பட்டது. கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி கோவையில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு தீவிரம். பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபட்டுள்ளதுடன் முக்கிய இடங்களில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து இன்று பரப்புரையில் ஈடுபடுகிறார் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் நடக்கும் பொதுக்கூட்டங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்கிறார் தேஜஸ்வி. சென்னையில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை. மாலை 5 மணிக்கு மயிலாப்பூர் தொகுதியில் சாலை வலம் சென்று பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துடன் 10,000 மற்றும் 2,000 ரூபாய் செக் மாதிரிகளை ஏற்றி வந்த வாகனம் பறிமுதல். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்து 1,14,880க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 14,360க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 உயர்ந்து 1 கிலோ 2,80,000க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 280க்கு விற்பனையாகிறது.
இந்தியாவில் செயல்பட்டு வரும் 17 வங்கிகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி. கரூர் வைசியா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட வங்கிகள் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இறக்குமதி செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. சமாதானத்தை விரும்பும் தான் இதுவரை 8 போர்களுக்கு தீர்வு கண்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் பேச்சு. சுமார் 30 மில்லியன் மக்கள் வரை உயிரிழந்திருக்க வேண்டிய இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் தகவல். இஸ்ரேல் லெபனான் இடையிலான 10 நாள் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததன் எதிரொலி. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கோரிக்கையை ஏற்று ஹார்மூஸ் நீரிணையை திறந்தது ஈரான்.